கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வதந்திகளை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, சொல்றாங்க காஜல் அகர்வால். 2008 தான் தமிழ் சினிமால அறிமுகமானாங்க காஜல். அதே ஆண்டுல அவர் நடிச்ச பொம்மலாட்டம் படம், பழனி, ரோஜா போன்ற படம் பெரிய வெற்றி இலக்க தொடாததுனால அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தின்னு பின்வாங்கிட்டாங்க. இருந்தாலும் நான் மகாநல்ல படத்துக்காக மீண்டு வந்த போது அந்த படம் வெற்றி பெற்றாதால அதுக்கப்புறம் தெற்குல பலமா காலூன்ற நினைச்ச காஜல் சென்னை, ஹைதராபாத்னு டேரா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச மாற்றான் சறுக்குன போதும் துப்பாக்கி காஜலுக்கு கை கொடுத்துச்சு. அதனால அதே விஜயோட ஜில்லால அதிக நம்பிக்கையோட நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல புதிய படங்களை எதிர்பார்த்தபடி தேடி வராததுனால மீண்டும் ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறதுக்காக அடிக்கடி மும்பை விசிட் அடிக்கிறாங்களாம் காஜல். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிலர் தமிழ், தெலுங்குல மார்க்கெட் டவுன் ஆவதுனால்தான் ஹிந்தில நடிக்க முயற்சி எடுக்கிறீங்களான்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழ், தெலுங்குல என் மார்க்கெட் டவுனுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இப்பவும் கைவசம் பல படங்கள் வச்சிருக்கேன். தமிழ்ல விஜயோட நடிக்கிற ஜில்லா மட்டும்தான்றாலும் தெலுங்குல கைவசம் 3 படம் இருக்கு. இந்த படங்களுக்கு தொடர்ச்சியா கால்ஷீட் கொடுத்திருக்கிறதுனால புதிய தமிழ் படங்களுக்கு என்னால கால்ஷீட் கொடுக்க முடியாத நிலை. அதனால காஜலோட மார்க்கெட் சரிஞ்சிட்டது, படுத்துட்டுன்னு யாராவது வதந்தி பரப்புனா அதை நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்றாங்களாம் காஜல் அகர்வால்.